திருப்பரங்குன்றத்தை எடுத்துப்போம். இப்ப வந்து 10 பேர் போனோம் அப்படின்லாம் யாரும் கேட்கல. அங்க கோயில் நிர்வாகிகளே அங்க விளக்கேற்றணும் அப்படின்னு. தீபத்தூண் விளக்கேற்றுவதற்கான ப்ரொவிஷன் இருக்கு. அது அதை வந்து அவர்களே செய்திருந்தார்கள் அப்படின்னா, கோயிலை சார்ந்தவர்கள் செய்திருந்தார்கள்னா பரவாயில்ல. ஆனா எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் ஒரு ஆர்டர் பாஸ் பண்றாரு. அவர் நீங்க தப்பு தப்பா பேசிட்டே போறீங்க. இல்ல ப்ரொவிஷன் இருக்குன்னா சட்டப்பூர்வமா ப்ரொவிஷன் இருக்கா? இல்ல விலைக்கேற்றதுக்கு ப்ரொவிஷன் எங்க இருந்துச்சு? புதுசா நீங்க உருவாக்கிட்டே இருக்கீங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க என்ன சொன்னீங்க? லா அண்ட் ஆர்டர் ஸ்டேட் சப்ஜெக்ட் சொன்னீங்க. அப்ப லா அண்ட் ஆர்டர் ஸ்டேட் சப்ஜெக்டா இருக்கும்போது அந்த ஸ்டேட்ல வந்து அரசு சரியாக நடவடிக்கையில் ஈடுபடவில்லை அப்படின்னு நினைச்சா அதுக்கு நீதிமன்றங்கள் இருக்கு. அந்த நீதிமன்றங்களுக்கு போனதுக்கு அப்புறம் மோகன் பகவத் அவர்கள் என்ன சொன்னாரு? நீதிமன்றத்துல எங்களுக்கு நீதி கிடைக்கும் நம்புறோம், இல்லைன்னா நாங்க ஆல் இந்தியா லெவலில் எடுப்போம். நீதியை மதிச்ச பேச்சா? ராமசாமி சோ தீபத்தூண் அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு. பெயர் காரணம் எதனால் தீபத்தூண் என்று வருகிறது அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று. இரண்டாவது, இதிகாசம் சார்ந்து இல்ல ரீசன்ட் ஹிஸ்டரி சார்ந்து இல்ல அங்க இருக்க ஃபேக்சுவல் எவிடன்ஸ், அங்க இருக்க பில்லர் சார்ந்த எவிடன்ஸ் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் வந்து ரிட் அப்பீல்ல ஃபைல் பண்ணிருக்காங்க. அது வந்து எந்த தீபத்தோட கம்பேர் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் நம்ம. அப்ப அதுலயுமே அரசு எடுத்துக்கொண்ட பொசிஷன் அது வந்து தீபத்தூண் கிடையாது அப்படின்றது கிடையாது. பொலிட்டிக்கலா கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன வேணா இருக்கலாம். கோர்ட்ல ஃபைல் பண்ண அஃபிடவிட் ரிட் அப்பீல்ல கொடுத்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸும் அது கிடையாது. அப்படின்ற போது என்ன பொறுப்பு அப்படின்றது. இன்னொன்னு, எல்லாரும் பாருங்க, முக்கியமான விஷயம் இதுல தவறான தகவல் கொடுக்கக்கூடாது. அரசு வந்து தீபத்தூண்னு சொல்லல. இதுல சரியான தகவல் மட்டும்தான் தரப்பட வேண்டும். உண்மைகளை மட்டுமே தாண்டியும் தலைப்பை ஒட்டி நிறைவு செஞ்சிருங்க. இங்க சிறுபான்மை மக்களுக்கான அரணாக யார் விளங்குவது, எல்லா மத பண்டிகைகளையும் எல்லாரும் பாதுகாப்பா கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்கு யாருடைய பொறுப்புங்கிறதோட நிறைவு செய்யலாம் சுருக்கமா. தலைவருக்கும் எல்லா தனிமனிதருக்கும் அதற்கான இரண்டாவது, நடந்து கொள்வது பிரதமர் மட்டுமே தான். ஏன்னா அவரோட ஒவ்வொரு பாலிசி டெசிஷனும் எல்லாருக்கும் சேர்ந்ததாக இருக்கிறது, எல்லாரையும் அரவணைத்து கொண்டு போவதாக இருக்கிறது. ஆனா தமிழக அரசோட பாலிசி அப்படி இல்லை. இப்போ இங்க கபாலீஸ்வரர் கோயிலோட சொத்து எடுத்து அவங்க வேற ஏதோ வேலை செய்யலாம் அப்படின்னு 80 crores இருந்த பட்ஜெட், சாரி கார்பஸ், அது தாண்டி வந்த டொனேஷன்ஸ், அது போக இன்னைக்கு கார்பஸ் 60 கோடியாக குறைந்திருக்கிறது. இந்த மாதிரி பல கோயில்களுக்கு சொல்ல முடியும். 83,000 கோயிலுக்கு மேல தனி இதுன ஆட்கள் இருக்கிற கோயிலாக இருக்கிறது. நம்ம நிறைய நேரத்துல நிறைய புது குற்றச்சாட்டுகள் வச்சா அதுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும். பல விஷயங்களை இவர்கள் செய்திருக்கிறார்கள்.